Shweta. My name is Inder and welcome to our channel. It's time for Shahjahan. Let's watch it. Let's watch it. Counselor! Counselor! Oh, Counselor! 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 became counselor. Counselor! என்னைய நீங்க எல்லாரும் கவுன்சிலரா செலக்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மேடம், சாதாரண நிலைமையில இருந்த நீங்க இன்னைக்கு கவுன்சிலரா இருக்கீங்க. ஜனங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? நான் ரொம்ப அவசரமா அமெரிக்காவுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி முதல்ல ஹெல்த் மினிஸ்டரை பார்த்து இந்த நாட்டுல வறுமையை ஒழிக்கணும்னு சொல்லுவேன். வறுமையை ஒழிக்கணும்னா நாட்டுல பாப்புலேஷன் அதாவது ஜனத்தொகையை குறைக்கணும்னு சொல்லுவேன். அதுக்கு ஊர்ல சும்மா சுத்திட்டு திரியிற ஆம்பளை பசங்க எல்லாம் பிடிச்சி குடும்ப கட்டுப்பாடு பண்ண வைப்பேன். சார், குடும்ப கட்டுப்பாடு பண்ண ஆள் வேணும். அந்த மாதிரி ஒருத்தர் வாரா. பேசாம நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போய் ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். இல்ல, 500 ரூபாய் பணமும் 5 கிலோ அரிசியும் தர வரியா? 5 கிலோ அரிசியும் 500 ரூபாய் பணமும் கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேன் வேற வச்சு கூப்பிடுறீங்க, வர்றேன். ஆனா ஒண்ணு, எனக்கு இந்த உதவியை செய்றீங்களே, என் பரம்பரையை மாத்தும். இனிமே உனக்கு ஏது பரம்பரை? என்ன சொல்றீங்க? உனக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ண தான் கூட்டு போறோம். குடும்ப கட்டுப்பாடு பண்றதுக்கா? எனக்கு இன்னும் குடும்பமே இல்லையே, எதுக்கு கட்டுப்பாடு? எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல சார். என்ன கூட்டு போய் ஏதாவது பண்ணி ஸ்டாண்டர்ட் லிஸ்ட்ல நிக்க வச்சிடாதீங்க. நான் வர்றேன். என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. ஸ்நேகிதியே, ஸ்நேகிதியே, ரகசிய ஸ்நேகிதியே. Hey, what is this man? Who is this idiot? He is my man. I am the counselor of in this area. Please all of you get out from this room. Oh, ரொம்ப தேங்க்ஸ் கவுன்சிலர் மேடம். no, don't call me counselor, madam. நான் பழச மறக்க மாட்டேன். நான் எப்பவுமே உங்க பிச்சைக்காரி தான். கால் மிச்சி ஜிங்லி பூசா ஜிங்லி பூசா பிச்சைக்காரி பிச்சைக்காரி, உத்தட்டில் எத்தனை சில்லறை சொல்லிவிடு. பிரியா, இந்த போராட ஒரு பையன் ரொம்ப நாளா ஒண்ணு கூட்டிட்டு இருந்தான்ல, ஆமா இப்ப வேற ஏதோ பொண்ணோட சீப்பா நினைச்சுக்குவான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிக்கப் பண்ணேன். அவர் உடனே வேற ஒரு பொண்ணை பார்த்துட்டு போயிட்டா. இப்போ இருக்கிற பசங்க எல்லாம் ரொம்ப ஸ்பீடா இருக்காங்கல்ல. ஓஹோ, என்னடாச்சு? ஒண்ணும் இல்ல, எனக்கும் மகிக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. என்ன? நேற்று சினிமாவுக்கு போனோம். சினிமாக்கு தானே, அங்க என்னாச்சு? ஒன்றும் ஆகல, மேல கை வச்சேன், கோச்சிட்டு போயிட்டேன். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. விட்றா, ஃபோன் பண்ணி பேசு. வேணா ஷோ, அவ தானே போனா, அவளே வந்து பேசிட்டோம். இதுல என்னடா ஈகோ உனக்கு? மோதலுக்கு அப்புறம் காதல் வரலாம், ஆனா காதலுக்கு அப்புறம் மோதல் வரக்கூடாது. வந்தா பிரிஞ்சிருவீங்க. ஹலோ, நான் அசோக் பேசுறேங்க. அசோக், ஐயோ உங்களை நான் மீட் பண்ண நினைச்சிட்டே இருந்தேன். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா தான் இருக்கேன். இதோ இவன் தான் இங்க அழுதுட்டு இருக்கான். அட அதை விடுங்க. உங்க லவ் மேட்ரு என்னாச்சு? எங்கங்க ஒவ்வொரு வாட்டி ஏதாவது தடங்கள் வந்துகிட்டே இருக்கு. சரி, யாருன்னு சொல்லுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். ஐயோ, நீங்க மனசு வச்சா கண்டிப்பா முடியுங்க. ஆனா அது அதெல்லாம் முடியாது. உங்க ஆளு யாருன்னு எனக்கு காட்டியே ஆகணும். வேணாங்க. நாளை காலையில 8:45 மணிக்கு நீங்க என் காலேஜுக்கு வரீங்க. உங்களை எனக்கு தெரியாது, அதனால நீங்களே என்கிட்ட வந்து பேசுறீங்க. ஆமா, நீ இந்த பக்கம். நான் ராஜா பார்க்க வந்தேன். ராஜா கேண்டீன்ல இருக்கான். ஓகே. ஹலோ, கேண்டீன் இந்த பக்கம். What is the ரொம்ப problem with this guy? பிரச்சனை வரக்கூடாதுன்னு பாக்குறேன். என்னைக்காவது ஒரு நாள் வசமா இங்க பாரு,
சாதாரண கோவத்தெல்லாம் ஏன் பெருசுப்படுத்துகிற? ஒரு வாரம் முன்னாடி நடந்த சண்டைக்கு அப்புறம் இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கிறீங்க. நான் எதுக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணோம்? பேசுங்க பேசுங்க. ஹாய் சுஜா. ஒன்னும் தெரியாத மாதிரி சிரிக்கிறது பாரு. இதே ஜாதி, மதம், இனம், நாடு இவைகளை கடந்து வரும் காற்றை போல காதலையும் சுவாசிப்போம். எனக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணி வச்சிருந்த கவிதை கூட உங்களுக்கு பிடிச்சிருந்தது. நான் அவங்கள She's with the guy, but don't know it's the same guy. Yaar. This is so stressful. Everything, yeah. Chance by chance, it just. This is so much stress. Trust me. ஐயோ ஐயோ, கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தா எல்லாமே முடிஞ்சு போயிருக்கு மேடம். அது எப்படி ஒரு ட்ரெயின் வர்றது கூட உனக்கு தெரியாம போச்சு? உனக்கு நீ யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கியா? ஏன் உன் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களாம் இல்லை? ஊராக்காரனை ஊட்டி வரதா மட்டும் போதாத மச்சான். உன் காதல் நீ பட்டி போட்டக்கூடாது. அதான் எவ்வளோதும் காரணம். டேய், உன் ஃப்ரெண்டு ஒருத்தன் பைத்தியம் ஆயிட்டான்னு எவ்வளோ வருத்தப்பட்டேன். என் ஃப்ரெண்டா நீ. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதை எங்களால் தாங்கிக்க முடியாதா? அதனால தான் உன் மனசுல உள்ள காதலை அந்த பொண்ணுகிட்ட சொல்லுன்னு சொல்லும். கேட்டியா நீ?
ஃப்ரெண்ட்ஷிப்னா குடிக்கிறதுக்கும் குமால போறதுக்கும் ஜாலியா இருக்கிறதுக்கு மட்டும் இல்ல, அதுக்கும் மேலடா. அசோக், எப்போ யாருக்கோ நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அது மாதிரிதான் உனக்கும் நடக்கும்னு நினைச்சுன்னா அது தப்புடா. எல்லாத்துக்கும் காரணம் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான்டா. டேய், சும்மா இருக்கா? அவ யார் கூட போனான்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட போனா அது காதலா தான் இருக்கணுமா? அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கலாம், நெருங்கின சொந்தமா இருக்கலாம். அசோக், இவ்வளவு குழப்பத்துக்கும் பிரச்சனைக்கும் காரணம் உன் காதல் அந்த பொண்ணு கிட்ட சொல்லாதா? இனிமேலும் டைம் வேஸ்ட் பண்ணாத. சொன்னா செத்துருவாங்க, சொல்லாமலே நீ செத்துறாத. Actually, absolutely true. But now, Yeah. அடுத்ததோட தான் பார்ப்பேன். no, I'm getting like too much stress. Too much stress, and that's me. The nice. But come on. She's good, man. Actually, But now they are settled. they are settled. They are together. But Yeah, but over this here, one was always a very close call. I was like, come on. You know that moment when the train scenario, I was so scared. I was like, no, don't do it. But And now the thing is, I was going to tell her, oh man, this is crazy. this will be all cool. Too much Now stress. let's see. Let's wait for more, guys. So meanwhile, do like, subscribe, Share, comment, click on the bell icon.